கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 36வது வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆம் தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகத்துல மனிதர்கள் பல பிரயாசப்படுகிறார்கள், உயர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஒரு மனிதனுடைய பிரயாசங்கள் சில வேளைகளிலே அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவது உண்மைதான். ஆனால் அந்த பிரயாசங்கள் பட்டு அவன் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு பல பாடுகளும் வேதனைகளும் அனுபவிக்கிறான். அது நிரந்தரமாகவே இருப்பதில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே வேத வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல ரட்சிப்பின் கேடகம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தந்து இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக மாற்றி விடுகிறது. ஒரு நாள் ஒரு தேவ மனிதனுடைய சாட்சியை நாங்கள் கேட்டோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்களிலே புசிக்க ஆகாரம் இல்லாமல், உடுக்க வஸ்திரம் இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது படுப்பதற்கு பிளாட்பாரமும் வாழைப்பழம் தோலை எல்லாம் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய காலங்களை கழித்திருக்கிறார். அவர் படுப்பதற்கும் இடமில்லை, உடுக்க வஸ்திரம் இல்லை, உண்ண ஆகாரம் இல்லாமல் இந்த வேதனைப்பட்ட நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தன் சொந்த இரட்சகராக தெய்வமாக அவர் வணங்கின போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்நாட்கள் அவர் பெரிய ஊழியக்காரராய் மாறினார். உலகத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்து முடித்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசுவை நம்புங்கள். வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்தி பெரியவனாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.